ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு சகா சேனல். இந்தியா சொன்னால் நம்மளுக்கு ஞாபகம் வரப்போகிறது முக்கியமாக சாப்பாடு பற்றி. நம்ம சாப்பாடுக்கு இவ்வளோ இம்பார்ட்டன்ஸ் வர்றதுக்கு முக்கியமான காரணம் ஸ்பைசஸ் ஆட் பண்ணுறது தான். இந்த ஸ்பைசஸ் டேஸ்ட்டுக்கு மட்டும் இல்லாமல் ஹெல்த்தியாக இருக்கிறதுனால தான் நம்ம சாப்பாடுக்கு உலகத்தில் நல்ல பேர் இருக்குது. ஆனால் கொஞ்ச நாளாக நம்ம நியூஸில் பார்க்குறது என்னென்னா, இந்தியன் ரெடிமேட் மசாலா வெளிநாட்டில் பேன் பண்ணியிருக்காங்கன்னு சொல்லி. இது எதுக்காக பேன் பண்ணியிருக்காங்கன்னு தெரியுமா? பழைய காலத்தில் மசாலா அரைக்கணும்னா எல்லா மசாலா பொருளை எடுத்து வீட்டுக்குள்ளேயே அரைச்சி சமைப்பாங்க. ஆனால் இப்போ இருக்கிற ஹரிபரி லைஃப்பில் எல்லாமே ரெடிமேட் ஆயிடுச்சு. மசாலா தூள் ரொம்ப நாளாக இருக்கணும்னா கண்டிப்பாக ப்ரிசர்வேட்டிவ்ஸ் போடணும். இப்போ அந்த ப்ரிசர்வேட்டிவ்ஸ் தான் கேன்சருக்கு காரணமாக ஆகுது. முக்கியமாக சிங்கப்பூர் காங்காங்கில் இந்தியன் கம்பெனியான MDH எவரெஸ்ட் மசாலா இத்திலின் ஆக்சைடு இருக்குன்னு சொல்லி பேன் பண்ணிருக்காங்க. இந்த இத்திலின் ஆக்சைடு ஸ்டெரிலைசேஷனுக்கு யூஸ் பண்ணுவாங்க. இது லாங் டர்மா சாப்பிட்டா கேன்சர் வரும்னு சொல்லி சயின்டிபிக்கலா ப்ரூவ் பண்ணிருக்காங்க. ரீசெண்டா மே 6ஆம் தேதி நம்ம நியூ டெல்லியில 15 டன்ல போலி மசாலா போலீஸ் பிடிச்சிருக்காங்க. அந்த இன்வெஸ்டிகேஷன்ல தெரிஞ்சது என்னன்னா, அவங்க 4 வருஷமா இந்த மசாலா எப்படி பண்றாங்கன்னா, கெட்டுப்போன அரிசி, இலை, சிறுதானியம், கலப்பட எண்ணெய் வச்சு செஞ்சு மார்க்கெட்ல விற்கிறாங்கன்னு தெரிஞ்சிருச்சு. இது எங்கேயோ டெல்லி நடந்தது விஷயம் நம்மளுக்கு என்னன்னு சொல்லி நம்ம அசால்ட்டா இருக்கக்கூடாது. நம்ம வாங்குற பொருள், சாப்பிட்ற சாப்பாடு செக் பண்ணி எடுக்கிறது ரொம்ப நல்லது. இந்த வீடியோல நம்ம வீட்டில் யூஸ் பண்ற முக்கியமான பொருள் நல்லதா கெட்டதான்னு சொல்லி எப்படி டெஸ்ட் பண்ணணும்னு பார்க்கலாம் வாங்க. முதல்ல அடல்ட்ரன்ஸ்னா என்ன பார்க்கலாம் வாங்க. அடல்ட்ரன்ஸ்னா நம்மளுக்கு என்ன பொருள் அங்கே இருக்கணுமோ அந்த பொருள் தவிர்த்து வேற இருந்தாலும் அது அடல்ட்ரேட் தான். ஃபார் எக்ஸாம்பிள், நீங்கள் வைசஸ் தூள் இருக்கும், அந்த தூளில் கோல்டே இருக்கும்னு வச்சுக்கோங்க. அந்த கோல்டு அங்கே தேவையில்லை, பட் ஆனால் அங்கே தங்கம் இருந்தாலும் அது அடல்ட்ரேட் தான், இல்லை இம்ப்யூரிட்டி தான் சொல்லுவாங்க. ஸோ இங்கே நம்மளுக்கு தேவையான பொருள் தவிர்த்து எது இருந்தாலும் அதெல்லாம் என்ன சொல்லுவாங்கன்னா அடல்ட்ரேட் தான் சொல்லுவாங்க. ஸோ இனிமேல் நம்ம இங்கே பேச போகிறது எல்லாம் என்னன்னா, அடல்ட்ரேட்னா போலியான விஷயம். ஸோ போட்டிங்கன்னா அந்த மிளகு முழுங்கிச்சுன்னா அது சுத்தமான மிளகுன்னு சொல்லுவாங்க. இல்லை அது முழுங்கலைன்னா அது அடல்ட்ரேட்னு சொல்லுவாங்க. அதுக்கப்புறமா இலக்காய் பார்த்தீங்கன்னா ரொம்ப க்ரீனிஷாக இருக்குதுன்னா அது பியூர்னு சொல்லலாம். அது கொஞ்சம் காஞ்சிருச்சுன்னா அது அதுக்குள்ளே இருக்கிற எல்லா சக்தியும் போயிடும். ஸோ அதுக்கப்புறமா அது அடல்ட்ரேட் தான் சொல்லுவாங்க. ஸோ க்ரீனிஷாக இருக்கிறத நம்ம கரெக்டாக எடுக்கணும். அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா லவங்கம். இந்த லவங்கம் பார்த்தீங்கன்னா நீங்கள் தண்ணியை எடுத்துகிட்டு அதுக்குள்ளே போட்டிங்கன்னா அந்த லவங்கம் கீழே போயிடுச்சுன்னா அது ஓல்டேல் ஆயில்ஸ் நல்லா இருக்குன்னு சொல்லிட்டு அர்த்தம். ஸோ ஓல்டேல் ஆயில்ஸ் இருந்தால் அது பியூர்னு சொல்லுவாங்க. முழுங்கலைன்னா அது இம்ப்யூரிட்டிஸ் ஆட் பண்ணியிருக்காங்கன்னு சொல்லிட்டு பார்க்கலாம். அதுக்கப்புறமா ஜீரக பார்த்தீங்கன்னா, இது ஜீரக நீங்கள் எப்படி டெஸ்ட் பண்ணலாம்னா, நீங்கள் கைக்குள்ளே அந்த ஜீரக கொஞ்சம் எடுத்துட்டு கைக்குள்ளேயே நீங்கள் நல்லா மெதிச்சு பார்க்கணும். இது மெதிச்சு பார்க்கும்போது அது கருப்பாக மாறிடுச்சுன்னா அது அடல்ட்ரேட்னு சொல்லலாம். அது கருப்பாக மாறாமல் அந்த கலர்லவே இருந்ததுன்னா அது பியூர் சொல்லலாம். அதுக்கப்புறமா மஞ்சள் தூள் நீங்க ஒரு கிளாஸ் டம்ளர்ல தண்ணி எடுத்துட்டு அதுக்குள்ள மஞ்சள் தூள் போட்டிங்கன்னா அந்த தூள் கீழே நேராக போயிடணும். அது போகாம நம்மளுக்கு அந்த கலர் மாறிச்சுன்னா, அந்த கிளாஸ்க்குள்ள இருக்கிற தண்ணி ஃபுல்லா கலர் மாறிச்சுன்னா, ஃபுல்லா மாறக்கூடாது. கலர் மாறிச்சுன்னா அந்த மஞ்சள் கலர்ல வந்துச்சுனாலே அது அடல்ட்ரேட்னு சொல்லலாம். பியூர் மஞ்சள் தூள் எப்பவுமே தண்ணி கலர் ஆகாது. அதுக்கப்புறமா பாத்தீங்கன்னா மஞ்சள் கிழங்கு எப்படி டெஸ்ட் பண்ணுவாங்கன்னா, ஏன்னா இந்த மஞ்சள் கிழங்குல என்ன ஆட் பண்ணுவாங்கன்னா லெட் குரோமேட் சொல்லிட்டு ஒரு கலரிங் ஏஜென்ட் ஆட் பண்ணுவாங்க. இது ரொம்ப ரொம்ப டேஞ்சரஸான விஷயம். அந்த கிழங்கு எப்படி செக் பண்ணலாம்னா, நீங்க தண்ணியை எடுத்துட்டு அந்த தண்ணி போட்டிங்கன்னா அந்த தண்ணியில் கிளியரா இருக்கணும், கலர் எதுவும் வரக்கூடாது. அந்த கலர் ஏதாவது வந்துச்சுன்னா லெட் குரோமேட் ஆட் பண்ற மாதிரி நம்ம தெரிஞ்சுக்கணும். அது ரொம்ப டேஞ்சரஸான விஷயம். அதுக்கப்புறமா பார்த்தீங்கன்னா பெருங்காயம் நீங்கள் தண்ணியில் எடுத்துட்டு தண்ணியில் போட்டு கொஞ்சமாக போட்டிங்கன்னா அது கரையணும். அது கரையாமல் இருந்ததுன்னா அது கண்டிப்பாக அடல்ட்ரேட் பண்ணியிருப்பாங்கன்னு சொல்லி பார்க்கணும். அதுக்கப்புறமா பார்த்தீங்கன்னா கடுகுல எப்படி பார்ப்பாங்கன்னா, கடுகு எப்பவுமே ஸ்மூத்தாக தான் இருக்கணும். ஸ்மூத்தாக இல்லை கொஞ்சம் ரஃபாக இருக்குன்னு சொல்லி பார்த்தீங்கன்னா அந்த கடுகு அடல்ட்ரேட் பண்ணியிருக்காங்கன்னு சொல்லி பார்க்கணும். அதுக்கப்புறமா பார்த்தீங்கன்னா பட்டா பேருக்கு பார்த்தாலே கண்டுபிடிச்சிருவாங்க. பட்டா எப்பவுமே மெலிசா இருக்கணும், ஸ்மூத்தா இருக்கணும், நைஸா இருக்கணும். பட்டா கொஞ்சம் ரஃபா ஹார்டா இருந்ததுன்னா அது அடல்ட்ரேட் பண்ற மாதிரி நம்ம தெரிஞ்சுக்கணும். அதுக்கப்புறமா பாத்தீங்கன்னா மிளகுத்தூள் எப்படி கண்டுபிடிப்பாங்கன்னா, கொஞ்சம் அந்த தூள் எடுத்துட்டு தண்ணி ஊற்றுவாங்க, பேஸ்ட் மாதிரி பண்ணுவாங்க. இந்த மாதிரி நீங்கள் லெஃப்ட்ல பார்க்குறீங்களா, அந்த மாதிரி சோப் பபிள்ஸ் மாதிரி வந்துச்சுன்னா அதில் சோப் ஸ்டோன் ஆட் பண்ணுற மாதிரி நம்ம தெரிஞ்சுக்கணும். இல்லை
கொஞ்சம் ரஃப்பாக இருக்குன்னு சொல்லிட்டு நீங்கள் கண்டுபிடிச்சிருக்கீங்கன்னா அதில் வந்து செங்கல் தூள் போட்டிருக்காங்கன்னு சொல்லிட்டு பார்க்கணும். ஏன்னா இந்த ரெண்டுமே வந்து சாப்பிடக்கூடாது. சாப்பிட்டிங்கன்னா நம்மளுக்கு வந்து உடம்பு சரியில்லாமல் வந்துடும். அதுக்கப்புறமா பார்த்தீங்கன்னா டீ இலை சொல்லுவாங்க. டீ இலை வந்து நீங்கள் ஃபில்டர் பேப்பர் ஏதோ ஒரு பேப்பரை எடுத்துக்கிட்டு ஒயிட் கலர் பேப்பர் எடுத்துக்கோங்க. அந்த பேப்பரை எடுத்துகிட்டு கொஞ்சம் டீ தூள் போடுங்க. அந்த டீ தூள் போடும்போது மேலேருந்து ஒரு சுட்டு தண்ணி ஊற்றுங்க. சுட்டு தண்ணி ஊற்றும் போது கீழே ஃபில்டர் பேப்பர் ஃபுல்லாக வந்து ஈரமாயிடும். அந்த ஈரம் வந்து கலர்லெஸ்ஸாக இருக்கணும். அந்த ஈரம் வந்து கலர்டாக இருந்ததுன்னா அது வந்து டீ தூள். ஏன்ப்பா நம்மளுக்கு டீ தூள் வந்து கொஞ்சம் கலராக தானே இருக்கும்பா அப்படி சொன்னீங்கன்னா அப்படி கிடையாது. டீ தூள் வந்து கொஞ்சம் சுடு தண்ணியில் மட்டும்தான் அந்த கலர் வந்து வரும். அந்த சுடு தண்ணி இல்லை நீங்கள் நார்மல் தண்ணி ஊற்றும் போது அந்த கலர் வந்துச்சுன்னா அது வந்து அடல்ட்ரேட்னு சொல்லலாம். அதுக்கப்புறமா பார்த்தீங்கன்னா நெய்யில் வந்து கஞ்சி மாவு போடுவாங்கன்னு சொல்லுவாங்க. அந்த கஞ்சி மாவை போட்டால் நம்ம வந்து எப்படி கண்டுபிடிக்கணும்னா அயோடின் ஒரு சுட்டு போட்டிங்கன்னா அந்த அயோடின் வந்து ப்ளூ கலரில் மாறிடும். அந்த மாதிரி வந்துச்சுன்னா அது வந்து கஞ்சி மாவு ஆட் பண்ணியிருக்காங்கன்னு சொல்லிட்டு தெரிஞ்சுக்கணும். இப்போ அந்த மாதிரி வரலன்னா கஞ்சி மாவு மட்டும் ஆட் பண்ணலாம்னு சொல்லலாம், பியூராக இருக்குன்னு சொல்ல முடியாது. அதுக்கப்புறமா பார்த்தீங்கன்னா தேங்காய் எண்ணெய் எப்படி கண்டுபிடிப்பாங்கன்னா தேங்காய் எண்ணெய் நம்ம வந்து ஒரு கிளாஸில் எடுத்துகிட்டு அது வந்து ஃப்ரிட்ஜில் வச்சுருக்கோம்னா ஃப்ரிட்ஜில் வைக்கும்போது வச்சு ஒரு அரை மணி நேரம் கழிச்சு எடுத்திங்கன்னா அது தேங்காய் எண்ணெய் ஃபுல்லாக வந்து கட்டியாக மாறிடணும். அப்படி மாறாமல் ஏதாவது ஒரு லேயர் மட்டும் உங்களுக்கு தனியாக ஆயில் மாதிரி தெரிஞ்சதுன்னா அது வந்து சம்திங் அதர் ஆயில்ஸ் ஆட் பண்ணியிருக்காங்கன்னு தெரிஞ்சுக்கணும். அதுக்கப்புறமா ராகியில் வந்து ரோடமைன் பி ரீசெண்டாக நம்ம தமிழ்நாட்டில் வந்து பஞ்ச மிட்டாய் வந்து பேன் பண்ணியிருக்காங்க. எதுக்காகனா இந்த ரோடமைன் பி ஆட் பண்ணுறதுனால தான் அந்த பஞ்ச மிட்டாய் வந்து பேன் பண்ணியிருக்காங்க. ஸோ இந்த ரோடமைன் பி வந்து ராகில கூட போடுவாங்க. ஏன்னா கலர் தெரிஞ்சுக்கிறது. ஸோ இந்த கலர் வந்து எப்படி தெரிஞ்சுக்கணும்னா நீங்கள் கொஞ்சம் ஈர பஞ்சு எடுத்துட்டு அந்த ராகிக்குள்ள வச்சிங்கன்னா கொஞ்சம் நேரம் கழிச்சு பார்த்தீங்கன்னா அந்த பஞ்சை வந்து கலர் மாறக்கூடாது. அப்படி மாறிடுச்சுன்னா அதில் வந்து ரோடமைன் பி ஆட் பண்ணியிருக்காங்கன்னு சொல்லிட்டு தெரிஞ்சுக்கணும். அதுக்கப்புறமா சிறுதானியம் எல்லா கிரெயின்ஸ்ல வந்து எப்படி கண்டுபிடிக்கணும்னா தண்ணி எடுத்துட்டு தண்ணிக்குள்ள நம்ம கிரெயின்ஸ் நம்ம என்ன கண்டுபிடிக்கணுமோ அதுக்குள்ளே போட்டிங்கன்னா அது வந்து கலர்லெஸ்ஸாக இருக்கணும். ஏன்னா கிரெயின்ஸ் வந்து கலர் வந்து அப்படியே போகாது. அப்படி போயிடுச்சுன்னா அது வந்து அடல்ட்ரேட்னு சொல்லலாம். அப்படி போகலைன்னா பியூர்னு சொல்லலாம். அதுக்கப்புறமா பார்த்தீங்கன்னா பவுடர்ஸ் இப்போ நம்ம சொல்கிற எல்லா மசாலா பவுடர்ஸுமே எப்படி டெஸ்ட் பண்ணணும்னா நீங்கள் லெஃப்ட் சைடில் பார்க்குற மாதிரி நீங்கள் பவுடர் ஆட் பண்ணால் கிளியராக இருக்கணும். எந்த டிஸ்டர்பன்ஸும் இருக்கக்கூடாது. கலர் மாறினாலும் ஏன்னா சில ஸ்பைசஸ்க்கு வந்து கலர் மாறதுக்கு வாய்ப்பு இருக்குது. அந்த மாதிரி கலர் மாறினாலும் ஒன்றும் தப்பு கிடையாது. ஆனால் தூள் வந்து முழுங்காமல் இருக்கிறது அந்த மாதிரி இருந்ததுன்னா அது வந்து அடல்ட்ரேட்னு சொல்லலாம். அதுக்கப்புறமா பார்த்தீங்கன்னா காமன் சால்ட் ஆர் அயோடைஸ்டு சால்ட். அயோடின் வந்து ரொம்ப இம்பார்ட்டண்ட்டான விஷயம். நம்ம சால்ட்டில் நம்ம அதுதான் எடுக்கிறோம் தனியாக. ஸோ இப்போ அந்த அயோடைஸ்டு சால்ட் இருக்கா இல்லையான்னு சொல்லி எப்படி கண்டுபிடிக்கணும்னா நீங்கள் ஒரு உருளைக்கிழங்கு எடுத்துகிட்டு பாதியாக கட் பண்ணி அந்த பாதி கட் பண்ணுற அந்த உருளைக்கிழங்குக்கு வந்து நீங்கள் சால்ட் ஆட் பண்ணுங்கள். ஆட் பண்ணதுக்கப்புறம் எலுமி ஜூஸ் வந்து கொஞ்சம் போட்டிங்கன்னா அந்த ஜூஸ் போட்ட உடனே அந்த உருளைக்கிழங்கு வந்து கலர் மாறிடும். ஏன்னா அந்த அயோடின் வந்து ஸ்டார்ச்சோட ரியாக்ட் பண்ணுறதுனால கலர் மாறிடும். ஆனால் இப்போ அந்த மாதிரி மாறலைன்னா அதில் உள்ள அயோடைடு வந்து ஆட் பண்ணலான்னு சொல்லிட்டு ஃபைனலாக பார்த்தீங்கன்னா ஆப்பிள் வந்து எப்பவுமே ப்ரொடெக்ட் பண்ணுறது ரொம்ப நாள் இருக்கணும்னு சொல்லிட்டு வேக்ஸ் ஆட் பண்ணுறது வந்து ஒரு அடல்ட்ரேட் தான். அது வந்து பண்ணக்கூடாது தான். ஆனால் அப்படி நிறைய போடக்கூடாதுன்னு சொல்லிட்டு சொல்கிறாங்க. அது எப்படி கண்டுபிடிக்கலாம்னா நீங்கள் லெஃப்ட் சைடில் பார்க்குற மாதிரி கட் பண்ணால் அந்த மாதிரி வேக்ஸ் எதுவும் தெரியக்கூடாது. அந்த மாதிரி தெரிஞ்சதுன்னா இப்படி வரும். வேக்ஸ் இருந்தால் இந்த மாதிரி கட் ஆகும்போது உங்களுக்கு வந்து வெளியாக சம்திங் வரது வந்து நீங்கள் தாராளமாக பார்க்கலாம். இதுதான் நம்ம வீட்டில் யூஸ் பண்ணுற எல்லா பொருளோட டெஸ்ட் எப்படி டெஸ்ட் பண்ணலாம்னு சொல்லிட்டு ஒரு சின்ன இது பண்ணியிருக்கோம். ஸோ இப்போ நிறையா வந்து உங்களுக்கு வீட்டுக்குள்ளே இருக்கிற எல்லா பொருளுக்கும் பற்றி உங்களுக்கு தெரிஞ்சுக்கணும்னா கமெண்ட் பண்ணுங்கள். ஏன்னா இப்போ நீங்கள் இந்த பொருள் பற்றி எங்களுக்கு சொல்லுங்கள், நாங்கள் இந்த பொருள் எப்படி டெஸ்ட் பண்ணணும்னு சொல்லிட்டு கேட்டிங்கன்னா கண்டிப்பாக நாங்கள் வந்து இன்னொரு வீடியோ செஞ்சு பார்ட் 2 அப்லோட் பண்ணுவோம். ஸோ உங்களுக்கு இந்த வீடியோ வந்து இன்ஃபர்மேட்டிவாக தெரிஞ்சதுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். உங்களுக்கு தெரிஞ்சவங்களுக்கு எல்லாம் ஷேர் பண்ணாதான் எல்லாருக்கும் தெரியும். எல்லாரும் வந்து பியூர் சப்ஸ்டன்ஸ் எடுப்பாங்க. அடல்ட்ரேட் பண்ணுறது எதுவுமே வந்து உடம்புக்கு நல்லது கிடையாது. அதே மாதிரி சப்ஸ்கிரைப் டு திஸ் சேனல். தேங்க்யூ.